கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் உலகமெங்கிலும் ஜனங்கள் யாவரும் போற்றும் பவனி வரும் இயேசுவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், இடைப்படும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் உன்னுடைய ராஜாவாக இருக்கிறார். அவர் உன்னிடத்தில் வருகிறார். Behold, your king is coming to you. அவர் உன்னிடத்தில் வரும் உன்னுடைய ராஜா. இந்த ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவர் ராஜாதி ராஜா என்று. பரலோகத்துக்கு ராஜா, பூலோகத்துக்கு ராஜா. அந்த ராஜாதி ராஜா நம்மை மீட்கும்படியாக பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். அவர் என்னுடைய ராஜா, உங்களுடைய ராஜா. அவர் உங்களை தேடி வரும் ராஜா. இன்றைக்கும் பூவுலகத்தின் மக்களை தேடி வரும் ராஜாவாக, உன்னிடத்தில் வரும் ராஜாவாக இருக்கிறார். இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு இந்த உலகத்திலே கடந்து இந்த உலகத்துக்குள்ளாக வந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது பேதுரு அவரை அழைத்து கொண்டு அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். அங்கு அவருடைய மாமி சுகவீனமாக இருந்ததை பார்க்கிறோம். இந்த ராஜா அந்த வீட்டுக்குள்ளாக கடந்து வந்தார். அந்த மாமியினை தொட்டார். அந்த சகோதரியிட்ட இருந்த அந்த ஃபீவர், அந்த ஜுரம் முற்றிலுமாக அவளை விட்டு கடந்து சென்று விட்டது. வேதம் சொல்கிறது, அவள் என்ன செய்தாலாம்? உடனடியாகவே பலன் அடைந்தாளாம், சுகம் பெற்றாளாம். உடனடியாக அவர்களுக்கு சென்று வந்தவர்களுக்கும் இயேசுவுக்கும் அவர் பணிவிடை செய்தாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் சாதாரணமாக ஒரு வியாதி குணமடைந்தால் அதற்கு பின்பாக அது இன்னும் சரியாக முற்றிலும் குணமாக எழுந்து பழைய மாதிரி நடப்பதற்கு எத்தனையோ நாட்கள் செல்லும், வாரங்கள் செல்லும். ஆனால் இயேசு தன்னுடைய வல்லமையினாலே தொட்ட உடனே பாருங்கள், அவள் முற்றிலும் குணமாகி அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவ்வளவாக இயேசு ஒரு வீட்டுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது, ராஜா வீட்டுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது என்னாகும் தெரியுமா? அந்த வீட்டில் உள்ள யாவரும் சுகமடைவார்கள். இன்றைக்கும் இயேசு உன் வீட்டுக்குள்ளாக வரும் பொழுது, உன்னுடைய ராஜா உனக்குள்ளாக உன்னுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது, உன்னுடைய பலவீனம், உன்னுடைய சுகவீனம், உன்னுடைய வியாதி, நோய் யாவும் மறைந்து போவதை நீ காண முடியும். அதை போலவே நீ பார்க்கும் பொழுது அங்கு இன்னொரு வீட்டுக்குள்ளாக இயேசு நான் வருவேன் என்று சொன்னார். அந்த வீட்டை பார்க்கும் பொழுது சகேவினுடைய வீடு. அவன் ஒரு பெரிய அந்தஸ்திலே, கலெக்டர் அந்தஸ்திலே உள்ள ஒரு மனிதன் தான். அவ்வளோ பெரிய பணக்காரன். அங்கு ஐஸ்வர்யவான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு மனதிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பணம் இருந்தால் இன்றைக்கு சந்தோஷம் இருக்காது. பணம் இருந்ததனால் மட்டும் சந்தோஷம் இருக்காது. ஏனென்றால் அவன் பெரிய ஐஸ்வர்யவான் தான். ஆனால் வீட்டிலே அவன் சேர்த்து வைத்த லஞ்ச பணம், இது எந்த வீட்டில் ₹1 கூட அதிகமாக பணம் தன்னுடைய சம்பளத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்குதோ அது அந்த வீட்டுக்கு சாபமாகவே இருக்கும். இங்கு பார்க்கிறோம், அந்த மனிதனை இயேசுவை அழைத்து கொண்டு செல்கிறார். நான் உன் வீட்டுக்கு வரேன்ப்பானோன்னே அந்த ராஜாதி ராஜாவை அவன் தான் வீட்டுக்குள்ளே ஆண்டவரே வாரும் என்று அழைத்து செல்கிறான். அந்த வீட்டிலே அன்றைக்கு சமாதானம் வந்தது. அந்த பணத்தை எல்லாம் அவன் சொன்னான், நான் யார் இடத்தெல்லாம் வாங்கினனோ அங்கு நான் 4 மடங்காக நான் திரும்ப செலுத்துகிறேன். ஏழைகளுக்கு 2 மடங்காக திரும்ப கொடுக்கிறேன். என்னுடைய ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இப்படியாக அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது. இன்றைக்கும் இயேசுவாகிய ராஜா உன் வீட்டுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது உன்னுடைய பாவமெல்லாம் மறையும், உன்னுடைய சாபங்கள் எல்லாம் ஒழியும். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா,
அவர் உன் ராஜா. இன்னொரு வீட்டுக்குள்ளாக அவர் கடந்து செல்வதை மார்த்தாள் என்கிற ஒரு சகோதரி தன்னுடைய வீட்டுக்குள்ளாக வரும்படி வருந்தி அழைத்தாள். அந்த வீட்டுக்குள்ளாக இந்த ராஜா செல்லுகிறார். இந்த ராஜா சென்ற உடனே பாருங்க, அந்த வீட்டிலே ஒரு அற்புதம் நடக்கிறது. லாசரு என்ற மரித்து போய் நாரின ஒரு மகனுடைய சரீரம் அங்கு உயிரோடு எழுப்பப்பட்டது. அவர் இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது அவர் அற்புதங்களை செய்யும் ராஜாவாக நம்முடைய வீட்டுக்குள்ளாக கடந்து வருகிறார். இன்றைக்கோ ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் பொழுது அவர் அற்புதம் செய்கிற ராஜாவாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் அற்புதத்தை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ராஜாவை நீ வீட்டுக்குள்ளாக வருந்தி அழைக்கும் பொழுது உன்னுடைய வறுமை மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ யாவற்றையும் நீ அடைந்து கொள்ள முடியும். உன்னுடைய தோல்விகள் மாறும். பிசாசு இந்த ராஜா இருக்கும் பொழுது, இந்த ராஜா உன்னுடைய வீட்டிலே வாசம் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த வீட்டின் அருகிலே கூட வரமாட்டான். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கை இந்த ராஜாவை நீ வருந்தி அழைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை நீ காண முடியும். இந்த ராஜா இன்றைக்கும் ஆவல் உள்ளவராக உன் ராஜாவாக மாறும்படிக்கு உன்னிடத்திலே வந்திருக்கிறார். இந்த ராஜாவை நீ வருந்தி அழைப்பாயா? நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேக வருடங்களுக்கு முன்பாக ஸ்காட்லாந்து தேசத்திலே 2 ஸ்போர்ட்ஸ்மேன் யங்ஸ்டர்ஸ் 2 பேர் அவர்கள் படகிலே வந்தார்கள். வந்து ஒரு கரையை அடைந்த உடனே அதை இந்த படகை கட்டினார்கள். கட்டி வைத்துவிட்டு கிராமங்களுக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக அவரும் ஒரு மனிதனும் அவருடைய சிநேகிதனும் 2 வாலிபர்கள் அங்கு உள்ளே கடந்து சென்றார்கள். கடந்து சென்று அவர்கள் கிராமங்களெல்லாம் போயிட்டு விசிட் பண்ணி விட்டு அவர்கள் வரும்பொழுது அந்த படகை எங்கே விட்டோம் என்று தெரியவில்லை. சாயந்தர வேளையாகிவிட்டது. சரி, ஒரு நாள் நாம் இங்கு தங்கிவிட்டு செல்லலாம் என்று அவர்கள் இருவரும் ஒரு வீட்டின் கதவை தட்டினார். அது ஒரு விவசாயினுடைய வீடு. அந்த வீட்டை கதவை தட்டினார்கள். ஐயா, நாங்கள் உள்ளே வரலாமா? என்ன விஷயம் என்று அவன் கேட்டான். அவன் சொன்னாங்க, ஐயா, இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கு நைட்டு மட்டும் இங்கே தங்கி கொள்கிறோம். உங்கள் வீட்டை கொஞ்சம் எங்களுக்கு திறந்து தர வேண்டும். ஒரே ஒரு அறை, அந்த அறையிலே எங்களுக்கு படுக்கை கொடுங்க. இரவு தங்குவதற்கு படுக்கை, எங்களுக்கு சாப்பாடு, நாங்கள் எவ்வளோ வேணாலும் பே பண்ணிட்டு போகிறோம். அந்த மனிதன் சொன்னான், அப்படி இல்லை, இவங்க மேலே சந்தேகம் வந்து விட்டது, நீங்கள்லாம் உங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் வீட்டை விட்டு கடந்து செல்லுங்கள் என்று அவன் அனுப்பிவிட்டான். மறுபடி பாருங்கள், பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. அந்த வீட்டுக்கு சென்றார். அந்த மனிதனும் இவர்களை வரவேற்றார்கள். வரவேற்று உபசரித்து அதற்கு பின்பாக அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து காலையிலே, ஐயா, நீங்கள் கிளம்புகிறீர்களா என்று எல்லாம் வசதியாக இருந்ததா என்று கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் தெரியும் அவர் அந்த வேல்ஸ் தேசத்து இளவரசர் எட்வர்ட் என்று. அந்த மனிதனுக்கு இருந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. எங்களுடைய ராஜா என் வீட்டுக்குள்ளே வந்துட்டாரா? அவ்வளோ சந்தோஷம். அதற்கு பின்பாக அவர் இளவரசராக இருந்து ராஜாவாகவும் மாறினார். பாருங்கள், அந்த விவசாயி இதை கேள்விப்பட்டு அவன் அதிகமாக மனம் அடிவடைந்தான். என்ன சொன்னா, ஐயோ, என்னுடைய தேசத்து ராஜா என் வீட்டுக்கு வந்து தட்டினாரே, அவரை நான் உபசரிக்காமல் போயிட்டேனே. ஒரு நேரம் தங்குறதுக்கு தானே இடம் கேட்டார், நான் எவ்வளோ கொடுத்துருக்கலாமே. ஒவ்வொரு நாளும் வருந்தினான். பாருங்கள், இந்த மனிதன், அடுத்த உபசரித்த மனிதன், அவன் அந்த அரண்மனைக்கு செல்வான். அப்பொழுது அந்த இளவரசர், இவன் எனக்கு சாப்பாடு கொடுத்தவன் அல்லவா, தங்க வைத்தவன் அல்லவா, அவ்வளவு ஆசையாக அவனை ட்ரீட் பண்ணுவார். எப்பா, விலை உயர்ந்த உணவை கொடுங்க, இவன் என்னை தங்க வைத்திருந்தான். அவ்வளோ ஆசையாக ட்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. அதை போலவே நம்முடைய ராஜாதி ராஜா, பரலோகத்தின் ராஜா, நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று
பரலோகத்துக்கு சென்ற உடனே பாருங்க, அங்கே சொல்லுவாரே, இவன் என்னுடைய வீட்டுக்குள்ளாக என்னை அழைத்தான். இந்த தம்பி தன்னுடைய வீட்டுக்குள்ளாக என்னை வைத்து கொண்டான். நான் சாதாரணமானவன் என்று நினைத்து தான் என்னை அழைத்தான். இங்க பாருப்பா, நீ வா, பாரு, இந்த இடத்தெல்லாம் உனக்கு எல்லாத்தையும் நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நன்றாக உபசரியுங்கள். எல்லா விதமான வசதிகளும் அந்த பிள்ளைக்கு செய்து கொடுங்கள். மாளிகை இது உனக்காக கட்டி வைத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் சொல்லுவார். எவ்வளவு சந்தோஷமான நாட்களாக இருக்கும். இன்றைக்கும் வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவன் வீட்டிலே பிரவேசிப்பேன், அவனுக்குள்ளாக அவனிடத்திலே நான் போஜனம் பண்ணுவேன் என்று. சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த ராஜாதி ராஜா உன் வீட்டுக்குள்ளாக வரும்படிக்கு நீ சற்று இடம் கொடு, சற்று இடம் கொடு. ஆண்டவரிடத்தில் கேளு, ஆண்டவரே, நீ ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, என்னுடைய வீட்டுக்குள்ளே வாரும். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நோய் இருக்குது, வறுமை இருக்குது, எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. ஆண்டவரே, நான் எத்தனையோ தடவை நீர் என்னை அழைத்தீர், நான் உதாசீனம் செய்து விட்டேன். இன்றைக்கு ஆண்டவரே, ராஜாதி ராஜாவாகிய நீர் என்னுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து வாரும் என்று ஆண்டவரத்தில் நம்ம கேட்போம். எங்கள் பரம தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ராஜா, எங்களிடத்தில் வருகிற தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து வரோம். எங்களுடைய வீட்டிலையும் ஆண்டவரே இவ்வளவு குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, ஆண்டவரே பிரச்சனைகள் உண்டு, நோய்கள் உண்டு, வறுமை உண்டு தகப்பனே, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டு, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டு. எங்களிடத்திலே நீர் வாரும் தகப்பனே, எங்களுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து வாரும். ஆண்டவரே, அன்றைக்கு பவனி சென்ற அதே ராஜா எங்கள் வீட்டுக்குள்ளாக இன்றைக்கு வாரும். எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றும். உம்முடைய கரத்திலே எங்களை கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி பொறுப்படுத்தி நடத்த போகிறதுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு முதல் தகப்பனே, நீர் எங்களுடைய வீட்டிலே ராஜாதி ராஜாவாக வீற்றிருந்து எங்களுடைய எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி நடத்த போகிறதுக்கு நமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையோடும் ஆண்டவரே நீர் பேசியதற்காக நமக்கு நன்றி. துதி கனமையும் எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் இயேசு உங்கள் வீட்டிலே வரப்போகிறார். நீங்கள் வரவேற்க ஆயத்தமாக இருக்கீங்களா? God bless you.